இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிற 5 தொகுதிகளிலும் 100% வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெறும். அடுத்த ஒரு சில நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி அது சம்பந்தமா தான் தொடர்ந்து பல நாட்களா பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேணும் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கிறதா? அந்த தொகுதிக்கு மாலை 5 தொகுதிகளுமே தெரிஞ்சிருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி இருக்கா இல்லையா? அதுவும் மாலை தெரியும். இழுபறி கிடையாதுன்னு சொன்ன இப்பதான் ஒரு கருத்தொற்றுமையை இப்பதான் சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் கட்சிகளுக்குள் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்கான முறையில் ஒரு விவாதம் என்பது நடைபெற்று அநேகமாக 99% தொகுதி உடன்பாடு என்பது ஒரு எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தொகுதிகள் சம்பந்தமாகத்தான் இறுதி செய்ய வேண்டியிருக்கு. அடுத்த சில மணி நேரத்தில் அது இறுதி செய்யப்பட்டு இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் பட்டியலை வெளியிடுவார். பிரச்சாரத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீண்ட ஆண்டுகளா கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளும் புதிதாக சேர்ந்த கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளும் கொடுத்திருக்காங்க. அங்க கூட்டணி கட்சிகள்ட்ட ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரச்சாரத்தில் எதிர்கட்சி தலைவர் முன்வைக்கிறாரு. இன்னும் ஒரு குழப்பமா இருக்க கூட்டணிக்குள்ள அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனாலதான் நீடித்து விவாதம் நடத்தி ஒரு கருத்தொற்றுமை எங்களால் உருவாக்க முடிந்திருக்கிறது. ஒற்றுமையாக தேர்தலை இந்த அணி சந்திக்கும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதெல்லாம் கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்யும்.